இங்க அந்த படத்தோட ஹீரோ கரசாமியும் அவனோட கூட்டாளி முருகேசனும் ஒரு எம்எல்ஏவோட வீட்டில் திருடுறதுக்காக போறாங்க. அப்போ அந்த வீட்டோட உரிமையாளர் அங்க வந்து அவங்க 2 பேரும் பிடிக்க முயற்சி பண்றாங்க. அந்த நேரம் ஹீரோ கரசாமி மட்டும் எப்படியோ அவங்ககிட்ட மாட்டிக்கிறான். உடனே அவங்களும் அவனை போலீஸ்ட்ட பிடிச்சி கொடுத்துட்றாங்க. போலீஸும் அவனை சரமாரியா தாக்கி டிஎஸ்பி பரதன் தலைமையில விசாரிச்சு பெண்டிங்ல உள்ள திருட்டு கேஸை ஃபுல்லா அவன் மேல போட்டுறாங்க. அப்போ அது அங்கிருந்து பார்த்த கரசாமி இங்க இருந்தோம்னா நம்ம லைஃபை இவங்க முடிச்சிருவாங்கன்னு வச்சு அந்த டிஎஸ்பி அடிச்சு போட்டுட்டு அங்கிருந்து தப்பிச்சு அவன் காதலி செல்லியை கூப்பிட்டுக்கிட்டு ஆந்திராவில் உள்ள ரேணிகுண்டாவுக்கு ஓடி வந்துடுறான். அப்படி வந்தவன் அங்கே உள்ள ஒரு ஹோட்டலில் சர்வர் வேலை பார்த்து வர சம்பளத்தை வச்சு அவன் மனைவியோட சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கான். ஆனால் அந்த வருமானத்தை வச்சு தொடர்ந்து அவனோட மனைவியை அதேனால சரியாக பார்த்துக்க முடியாததால சொந்தமாக அவனே ஒரு ஹோட்டல் வச்சிருமான்னு முடிவு பண்ணி அவனோட சொந்த ஊரில் உள்ள இடத்த விற்று காசு வாங்கிட்டு வரலான்னு அவங்க அப்பாவை போய் பார்த்து காசு கேட்கலாம். அதுக்கு அவங்க அப்பா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடியே நானும் இந்த ஊர்க்காரங்களும் சேர்ந்து விவசாயத்தை மேம்படுத்த இந்த இடத்தோட பத்திரத்தை வச்சு பக்கத்தில் உள்ள பஞ்சவன் நேஷனல் பேங்க்ல லோன் வாங்கிட்டோம். இப்போது அந்த லோனையும் எங்களால் கட்ட முடியல, அந்த பத்திரத்தையும் எங்களால் மீட்க முடியல அப்படின்னு சொல்லி அவன்ட வருத்தப்படுறாரு. அதை கேட்ட கரசாமியும் அங்கேருந்து கோபமாக கிளம்பி போயிடுறான். அப்போது அதை பார்த்து அவங்க அப்பா நம்ம பையன் நம்மளை பார்க்க இங்கே வரல, காசுக்காக தான் வந்திருக்கான் அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணி அழுது தூக்கத்திலேயே உயிரை விட்டுறாரு. அது தெரிஞ்சுக்கிட்ட கரசாமி அவங்க அப்பாவை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுது அவர் ஆசைப்பட்டது போலவே அவரோட உடலை அவங்க இடத்துல அடக்கம் பண்ண தூக்கிட்டு போகிறார். அப்போது அங்கே வந்து அந்த பேங்காரங்க நீங்கள் வாங்கின மௌனை கட்டி முடிக்காம இந்த இடத்துல உங்கள் அப்பா உடலை நாங்கள் புதைக்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க கூட பிரச்சனை பண்ணுறாங்க. அந்த நேரம் அதை பார்த்து பூர்வமான கரசாமி அவங்க அப்பா பட்ட கடன் அடைக்க அவர் லோன் வாங்கினா அந்த பேங்கை கொள்ளையடிக்க முடிவு பண்ணிடலாம். அதுக்காக அவங்க அப்பாவோட உடலை ஒரு கவர்மெண்ட் மார்சொலியில் வச்சுட்டு அவங்க கூட்டாளி முருகேசனையும் அவன் தாய் மாமா காசியையும் கூப்பிட்டுக்கிட்டு அவங்க அப்பா லோன் வாங்கின பேங்குடைய இன்னொரு பிரான்ச்சுக்கு போய் அவங்க லோனுக்கு தேவையான பணத்தை மட்டும் ஆட்டையை போட்டுட்டு வந்துடுறாங்க. அப்படி ஆட்டையை போட்ட பணத்தை மறுநாள் அந்த பேங்குக்கு போய் கட்ட போகிறான். அங்கே அவங்க இந்த காசு வட்டிக்கே சரியாக போயிடுச்சு. பேலன்ஸ் அசலை ரெடி பண்ணிவிட்டு வாங்க, அப்போ தான் பத்திரத்தை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவங்கள வெளியே அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. அவனும் வேறு வழி இல்லாமல் அங்கேருந்து சைலண்ட்டாக வெளியே வந்து அந்த பேங்கோட இன்னொரு பிரான்ச்சையும் ஆட்டையை போட பிளான் பண்ணுறான். அப்போது அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பேங்கோட மேனேஜர் முத்து கரசாமியோட பேட்டனை ஃபாலோ பண்ணி அவனோட பேங்கோட அவனே ஆட்களை செட் பண்ணி ஆட்டையை போட்டுட்டு அந்த பணியை தூக்கி கரசாமி மேலே போட்டுவான். போலீஸும் கரசாமியை தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போது அதை அவனுக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்கிட்ட கரசாமி அந்த மேனேஜரோட ஆட்கள் கொள்ளையடிக்க போன இடத்துக்கு போலீஸ் அனுப்பிச்சு வச்சுட்டு இவன் இங்கே உள்ள வேறு பிரஞ்சைகளை உள்ள பணத்தை எடுத்துடுறான். பிறகு போலீஸும் இவ்வளோ நாளாக அந்த கொள்ளைகளை இங்கே பண்ணது இந்த மேனேஜர் தான் தெரிஞ்சுக்கிட்டு அவனையும் அவனோட ஆட்களையும் அரெஸ்ட் பண்ணி இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அதே போல் இந்த பக்கம் கரசாமி எடுக்க அந்த பணத்தை அவனோட ஊர்க்காரங்கிட்ட கொடுத்துட்டு அவங்க அப்பா நிலத்தை மீட்டு அவன் உடலை அங்கே அடக்கம் பண்ணிடுறான். அதோட இந்த படமும் முடியுது.